புனித காலமாம் தவக்காலத்தின் 28ஆம் நாள். இன்றைய நாளில் கூட இன்றைய சிந்தனையாக இரு பெரும் தவறுகள் இழைத்த நற்செய்தியாளர்கள் யார் யார்? யூதாஸ் மற்றும் ராயப்பர். இருவரும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். இருவரும் உடனிருந்தவர்கள், சீடர்கள். அவரோடு சேர்ந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர்கள். ஆனால் இயேசுவினுடைய கல்வாரி பயணத்தில் 3 முறை ராயப்பர் இயேசுவை மறுதலிக்கிறார். அவர் யார் என்று தெரியாது சொல்லுகிறார். இதில் என்ன பெரிய பியூட்டினா, அவர் மறுதலித்த பின்பு இயேசு கிறிஸ்து அவரை திரும்பி பார்க்கிறார். அப்பொழுது சேவல் கூவிற்று நற்செய்தி சொல்லுகிறது. மீண்டுமாக யூதாஸ் இஸ்காரியோத்தை நம்ம பார்ப்போம். ஜூடா முழுமையாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். ஆனால் மீண்டுமாக அன்னை மரியாள் அவனை உற்று நோக்குகிறார். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் மிக தெளிவாக விரிவாக நான் பேசியிருக்கிறேன். அவனிடத்தில் மாதா தெளிவாக சொல்லுகிறார், நீ இறைவனிடத்தில் திரும்பி வா, மன்னிப்பு கேள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் அதற்கு பிரியம் இல்லாமல் ஓடிப்போய் அவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். ராயப்பரும் யூதாஸ் இஸ்காரியோத்தும் தொங்குகிறார்கள். ஒருவர் இறைவனுக்கு சாட்சியாக தொங்குகிறார், இன்னொருவன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தொங்குகிறான். சிலுவையில் அறைகிறார்கள். ஆனால் சிலுவையில் அறைவதற்கு நான் தகுதியற்றவன், மாறாக சிலுவையை தலைகீழாக வைத்து என்னை அறையுங்கள் என்று ராயப்பர் சொல்லுகிறார். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து மனம் விரும்பி மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்தில் திரும்பி வராமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறான். நாம் இதில் எந்த பங்கை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? நமது எடுத்துக்காட்டு என்பது ராயப்பரா, யூதாஸ் இஸ்காரியோத்தா? கடும் வேதனை, நெருக்கடிகள், மன கஷ்டம், உடல் கஷ்டம், பண கஷ்டம், இந்த உலகில் நமக்கு வரக்கூடிய அனைத்து வேதனைகள் யாவருக்கும் உண்டு. ஆனால் இவை அனைத்தையும் நாம் எதிர்த்து நிற்க இறைவனிடத்தில் ஜெபம் செய்து அவர் சொன்ன அந்த வார்த்தை, சுமந்து சுமந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நம்பி அவரோடு நாம் செல்ல வேண்டும். தாங்குவதற்கும் மேலான சுமையை நான் உங்களிடத்தில் தருவது கிடையாது என்று சொல்லுகிறார். ஆகையால் நாம் ராயப்பரை போன்று தவறு செய்தோம். இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் பிசாசினுடைய கவர்ச்சிகரமான வாழ்க்கையாகவே அமைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் இறைவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவரோடு சென்றால் மீண்டும் அவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் தருவார் என்பதில் எந்தவித எல்லளவும் நம் நம்பிக்கை குறைபாடு இல்லாமல் அவரை விசுவசிப்போம், நம்புவோம், வாழ்வில் அற்புதம் பெறுவோம்.